வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துருக்க அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இதே போல் பார்த்தா வீடியோ மூணு இமேஜ் எடிட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்போ நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? சரி வாங்க இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன இதே போல் பார்த்தா ஃபோட்டோ எதுனா எடிட் பண்ணணும் தரனா ஆல் ஃபோட்டோஸ் எடிட்ஸ் வீடியோ எடிட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா எடிட்ஸும் பார்த்தா பண்ணி கொடுத்துருக்கேன். மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் பார்த்தா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்தா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறாங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த பாக்ஸ் மாதிரி இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பாக்ஸ் இமேஜ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு என்ன தேவையான இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு தேவை இல்லை. இந்த மட்டும் நான் ஃபோட்டோ எடிட் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. வந்து மறக்காம டெலிகிராமில் பார்த்தா எடுத்துங்க. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் லிங்க் மேலே கிளிக் பண்ண மட்டும் போது டேரக்ட் ஜாயின் ஆகிடுங்க. ஜாயின் ஆகிட்டே பார்த்தா நீங்கள் லிங்க் கிளிக் பண்ண மட்டும் போது பக்கம் அந்த அங்கேயே இருக்கும் அந்த லிங்க் மேலே கீழே ஃபோட்டோஸில் இருக்கும். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண மட்டும் சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா இந்த ஆட் பண்ணுற மாதிரி இதே மாதிரி பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தா பேக்ரவுண்ட் பார்த்தா அந்த பாக்ஸ் இமேஜ் பார்த்தா கரெக்டாக நீங்கள் நான் அலைன் பண்ணி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி பார்த்தா நீங்களும் பார்த்தா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க. வெஸ்ட் பார்த்தா அந்த ஃப்ரேமுக்கு பின்னால் பார்த்தா வச்சுங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி வச்சுங்க. நான் பார்த்தோன்னா ஃப்ரேமுக்கு பின்னாடி வச்சுக்கிறேன். அப்படிலாம் ஃப்ரேமுக்கு முன்னாடி வச்சுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ பார்த்து வச்சுங்க. வெஸ்ட் பார்த்தா ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ பார்த்தா ஜஸ்ட் 2 ஃபோட்டோ எடுத்துங்க. 2 ஃபோட்டோ எடுத்து பார்த்தா ஆட் அப்படின்றது கொடுத்துங்க. ஆட் அப்படின்றது கொடுத்து பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் லைட்டாக அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அந்த ஃப்ரேமுக்கு உள்ளே நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் அது என்ன பண்ண பார்த்தா அந்த உங்கள் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி லைட்டாக பார்த்தா அந்த ஃபோட்டோ பார்த்தா ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தா வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த லேயர் இருக்கும். அந்த லேயர் மேலே கிளிக் பண்ணி அந்த ஒரு நீங்கள் ஆட் பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமு. அந்த ஃப்ரேம் பார்த்தா லேயருக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபோட்டோ மேலே எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதாவது பார்த்தா அந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி பார்த்தா போய்டும். ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ ஓகே ஜஸ்ட் நான் ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் பார்த்து பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு பார்த்தா டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து பார்த்தா கரெக்டாக எடிட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அதே மெத்தட் இது கூட ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணிங்க. ஃபோட்டோ ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சுங்க. உள்ளே மட்டும் வச்சா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் மேலே கிளிக் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கூட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தா வந்துடும். வந்தோடனே மேலே டிக்குனுக்கும் டிக் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா ஃபோட்டோ வந்து பக்கா செட் ஆகும். நம்ம பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிடலாம். ஹார்ட் ஃபோட்டோ ஜஸ்ட் அந்த ஆட் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவும் அதாவது இந்த ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இந்த ஒரு ஹார்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி அதுவும் பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் கிளிக் பண்ண மட்டும் போதும். டெலிகிராம் குரூப்போட லிங்க் கிளிக் பண்ண மட்டும் போதும். உங்களுக்கு கிளிக் பண்ண அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? கலர் பார்த்தா பிளாக் கலர் கொடுத்து உங்களுக்கு என்ன சாங் லிரிக்ஸ் வேணுமோ அந்த சாங் பார்த்தா நீங்கள் டைப் பண்ணீங்க. ஓகேங்களா? ஆல் டைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய பேர் என்ன கேட்குறீங்க பார்த்தா இப்போ தமிழ் ஃபான்ஸ் இங்கிலீஷ் ஃபான்ஸ்லாம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறீங்க. தமிழ் ஃபான்ஸ் இங்கிலீஷ் ஃபான்ஸ்லாம் என்கிட்ட பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப் பார்த்தா நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா ஃபைல்ஸில் பார்த்தா இருக்குது. ஓகே, உங்களுக்கு வேணுன்ற பார்த்தா போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. தமிழ் ஃபான்ஸ் இங்கிலீஷ் ஃபான்ஸ் வேணுன்றவங்க பிக்சார்டோட தமிழ் ஃபான்ஸ் இங்கிலீஷ் வேணுன்றவங்க போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உங்களுக்கு என்ன சாங் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு ஷேடோ பிளர்னு அட்ஜஸ்ட் பண்ணி வருது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா வச்சுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அப்படி பிளருக்கு ஒரு ஆப்போசிட்டில் கரெக்டாக கம்மி பண்ணி கரெக்டாக வச்சிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது எடிட் பண்ணியே கூட எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் இந்த ஒரு சாங் தமிழ் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு லைன் பார்த்தா இங்கிலீஷ் எடுத்துங்க. நெக்ஸ்ட் லைன் பார்த்தா நீங்கள் தமிழ் எடுத்துங்க. ஓகே, அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அப்படி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி பார்த்தா நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழ் ஃபான்ஸ் பார்த்தா நம்மகிட்ட இருக்குது. தமிழ் ஃபான்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் எடுத்துருங்க. எடுத்து போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபான்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஃபான்ஸ் பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி மேலே இருக்கிற அந்த இமேஜுக்கு மட்டும் நம்ம டெக்ஸ்ட்டு அதாவது ஸ்டோக் கொடுத்துக்கலாம். ஸ்டோக் மேலே கீழே கொடுத்து முடிச்சிருங்க. மேலே பார்த்தா கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் லைட்டாக அதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க. ஓகே, ஜஸ்ட் ஷேடோ பிளரில் அதை கரெக்டாக முடிச்சிங்க. மேலே கொஞ்சம் கிளிக் பண்ணி பார்த்தா ஸ்டோக் கிளிக் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஒரு 20 கொடுத்துங்க. ஒரு 20 போதும். ஒரு 20 மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்து மேலே டெக்னு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, அதுக்காக தான் நம்ம 20 அப்படின்னு கொடுக்குது. ஓகேங்களா? கொடுத்துட்டு பார்த்தா திருப்பி டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எதாவது ஈமோஜி எதாவது வேணும் அப்படின்றவங்க பார்த்தா ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக ஷேக் ஆகிடுச்சு. டிக் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் திருப்பி அந்த இமேஜ் மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தா லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி அந்த ஹார்ட்டு அந்த அம்புகுறி மாதிரி போட்டுக்கலாம் ஏரோ மார்க்கு அதுக்கு பக்கத்தில் அவங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து லாஸ்ட் எனக்கு போகிற மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்தா வைக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. வெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே டிக் அப்படின்னு கொடுத்துங்க. டிக்னு கொடுத்து பார்த்தா திருப்பி பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக ஜூம் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? திருப்பி பார்த்தா அதை மட்டும் நான் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஓகே நான் திருப்பி ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இதுவும் பார்த்தா டெலிகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் பண்ண மட்டும் போதும், உங்களுக்கு எல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்தா ப்ராஜெக்டே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ண மட்டும் போதும். ஓகே நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தா கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா மேலே டிக் இருக்கும், அந்த டிக் அப்படின்றது கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த டவுன்லோட் அப்படின்றது கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஜஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தா பூ இமேஜ் வேணுன்றவங்க ஆட் பண்ணிங்க. இது மாதிரி ஃப்ளவர் இமேஜ் வேணுன்றவங்க ஆட் பண்ணிங்க, வேணான்றவங்க விட்டுருங்க. ஓகே இதுவும் பார்த்தா டெலிகிராம் குரூப்லேயே இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தா முடிச்சிங்க. கரெக்டாலே அரேஞ்ச் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு மேலே டிக்னு கொடுத்து மேலே டவுன்லோட் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே இந்த வீடியோ முடிச்சிச்சு. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே இதுதான் ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.